முக்கிய செய்தி. பிரச்சாரத்தில் சிறுவர்களை பயன்படுத்தியது குறித்த ஆய்வில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் கொடுத்துள்ளது. தேவைப்பட்டால் விதிகள் வகுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. பிரச்சாரத்தில் சிறுவர்களை பயன்படுத்தியது குறித்த ஆய்வில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தேவைப்பட்டால் விதிகள் வகுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது குழந்தைகளை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது, பணப்பட்டுவாடா செய்தது போன்ற ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் எல் வாசுகி பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்வந்த் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பணப்பட்டுவாடா தொடர்பான குற்றங்களை கையாள ஏற்கனவே சட்டப்பிரிவு உள்ளன. அந்த காரணத்தின் அடிப்படையில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யலாம் என கூறப்பட்டிருந்தது. தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படை கண்காணிப்பு குழு என பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த தேர்தலில் தமிழகத்தில் 599 கோடியே 24 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த கூடாது என ஏற்கனவே அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் குறிப்பிட்ட எந்த ஒரு சம்பவமும் சொல்லவில்லை. வாக்காளர்கள் அனைவரும் வயதுக்கு வந்தவர்கள், சொந்தமான சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள், குறிப்பிட்ட எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்கும்படி அவர்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவது என்பது ஒரு வகையில் ஊழல் நடவடிக்கை தான். குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது சரியானதா என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தேவைப்பட்டால் இது சம்பந்தமாக விதிகள் வகுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.